ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் தந்தூரி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். 2 லெக் பீஸும் கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன். இதை எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இது சிக்கனை வந்து கத்தினால் கீத்து போட்டு வச்சிடணும் லெக் பீஸை. அப்போ தான் உள்ளே போய் மசாலா எல்லாம் இறங்கும். இப்படி நல்லா பிசைஞ்சு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா இதில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மல்லி சீரகம் மிளகு போட்டு அரைச்சி வச்சது 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சது இல்லைன்னா மல்லித்தூள் தனியாக, ஜீரகத்தூள் தனியாக, மிளகுத்தூள் தனியாக சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேன். ஏற்கனவே உப்பு வந்து நான் போட்டுறதுனால இதில் 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். பார்த்து போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். சிக்கனுக்குள்ளே அந்த கீத்து போட்ட இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணாதான் நல்லா ஊறும். அதனால தான் இது வந்து செஞ்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். இது எல்லாமே ஊறட்டும் 1/4 மணி நேரம். இது பொரிக்கிறது வந்து எண்ணெய் ஊற்றி பொரிக்கக்கூடாது, நம்ம தோசை சட்டியில் தான் பொரிக்கணும். இப்போ இரும்பு தோசை சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதை வந்து இப்படியே பொரிச்சிக்கலாம். ஹை லெவலில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். ஹை லெவலில் வச்சோம்னா மசாலாலாம் சீக்கிரம் கருகிரும். அதனால் சிம்மில் வச்சோம்னா தான் லெக் பீஸும் நல்லா வேகும். இந்த தயிர் சேர்த்தனால இப்படியே வேக வச்சதுனால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.